வணக்கம். ஆபரேஷன் காங்கிரஸ் மிகப்பெரிய அளவில் சர்ஜரிக்கு தயாராகிவிட்டது. காங்கிரஸுக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அங்கே நடக்கக்கூடிய சர்ஜரிஸ்க்கு பின்பு ஒரு புதுவிதமான காங்கிரஸை இந்த வருடம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ராகுல் காந்தி, சோனியா காந்தி, இந்த இரண்டு நபர்கள் என்னதான் செய்ய போகிறார்கள்? மீண்டும் ஒரு முறை காங்கிரஸிற்கு எந்த விதமான பிளானை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்கிற அந்த ரிப்போர்ட்டை உங்களுக்கு முன்பு எடுத்து வைக்க போகிறேன். கிராஸ் ரூட் லெவலில் இருந்து தொடங்கி சீனியர் லீடர்ஷிப் வரை அனைத்து இடங்களையுமே ஒரு சர்ஜரி நடக்கப் போகிறது. ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி அல்ல எக்ஸ்ட்ரீம்லி சீனியர் லீடர்ஷிப் இந்திரா காந்தி, இந்த அனைத்து காலகட்டத்திலும் இருந்த லாபீஸ்களை கண்ட்ரோல் செய்யக்கூடிய வேலையை முதலில் பார்க்க போகிறார்கள். ஒட்டுமொத்த தனித்தனியாக இருக்கக்கூடிய இந்த லாபீஸ்களை இதற்கு மேல் பொறுத்து கொள்ள முடியாது. ஒற்றை தலைமை, ஒற்றை ஆர்டர், ஒரே மூச்சில் இயக்கம் நடக்க வேண்டும் என்கிற, இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி இயங்க வேண்டும் என்கிற அந்த முடிவை எடுத்து விட்டார்கள். அதாவது தனித்தனியாக பிரிந்து கிடக்கக்கூடிய கேரளாவில் ஒரு விங், தமிழ்நாட்டில் ஒரு விங், பஞ்சாபில் ஒரு விங். இந்த விங்காக இருந்தால் பிரச்சனை அல்ல. இந்த இடத்தில் இருக்கக்கூடிய சீனியர் லீடர்ஷிப் அவர்களுக்காக ஒரு கூட்டத்தை அமைத்து, அவர்களுக்கான ஒரு லாபியை அமைத்து, ஒட்டுமொத்த காங்கிரஸையே சின்ன சின்ன ரீஜனல் பார்ட்டியாக பிரித்து வைத்திருந்தார்கள். அதை ஒன்றிணைக்க வேண்டும் என்கிற இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். மல்லிகார்ஜுன் கர்கே, கேசி வேணுகோபால், ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, சோனியா காந்தி, காங்கிரஸில் இருக்கக்கூடிய சீனியர் லீடர்ஷிப் சசி தரூர், மனிஷ் திவாரி, திக்விஜய் சிங், கமல்நாத், இது போன்ற ஏராளமான தலைவர்களை ஒன்றிணைத்து இந்த பிளானை போட்டிருக்கிறார்கள். இந்த பிளானிலிருந்து வரக்கூடிய ரிசல்ட் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கிற்கு தயாராகி கொண்டிருக்கிறது காங்கிரஸ். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஆன் பிஜேபி, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஆன் மோடி அண்ட் அமித்ஷா. இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எந்த அளவில் இருக்க போகிறது என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, பிஜேபியை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். பிஜேபியிலும் இது போன்ற ஏராளமான லாபிஸ் இருந்தது. நரேந்திர மோடி அண்ட் அமித்ஷா ரெண்டு பேருமே பிஜேபியை கண்ட்ரோலில் எடுத்த உடனேயே இந்த அனைத்து லாபியுமே அழிக்கக்கூடிய வேலையை பார்த்தார்கள். சீனியர் லீடர்ஷிப்பை முறிக்கக்கூடிய வேலையை பார்த்தார்கள். கடைசியில் என்ன நடந்தது? இன்னைக்கு பிஜேபியை விட, ஆர்எஸ்எஸ்ஸை விட இந்த இரண்டு தலைவர்கள், இவர்களுடைய ஆணைதான் மிகப்பெரிய ஆணையாக மாறுகிறது. அதாவது திட்டமாக இருக்கட்டும், ஆணைகளாக இருக்கட்டும், முடிவுகளாக இருக்கட்டும், அனைத்துமே ஒரு சென்ட்ரலைஸ்ட் பவராக மாறிவிட்டது பிஜேபியில். அதனால்தான் ஒட்டுமொத்த இந்தியாவில் அவர்களுடைய சக்சஸ் ரேட் இந்த அளவில் இருக்கிறது. காங்கிரஸ் ராகுல் காந்தி தொட்டதற்கெல்லாம் ராகுல் காந்தி ஏதோ ஒரு இடத்தில் வெற்றி பெற்றுவிட்டால் அதற்கான கிரெடிட் வேறொரு தலைவர், ஆனால் தோர்த்து போனால் ராகுல் காந்தி. ராகுல் காந்தி மட்டுமே ஒரு அரசியல் கட்சியுடைய ஃபேஸாக மாற முடியாது. அதுவும் இவ்வளவு பழமை வாய்ந்த கட்சி. அதற்காக இன்னொரு பார்ட்னர் தேவை. அந்த பார்ட்னர் எப்படி நரேந்திர மோடி அண்ட் அமித்ஷாவுடைய டீம் இருக்கிறதோ அதே போன்ற பார்ட்னர்ஷிப்பிற்காக ஒரு நபரை கொண்டு வந்திருக்கிறார்கள், பிரியங்கா காந்தி. ராகுல் காந்தி வில் பி த ஃபேஸ் ஆஃப் பார்ட்டி. காங்கிரஸிற்கு லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், காங்கிரஸுடைய அடையாளமாக ராகுல் காந்தி தான் இருக்க போகிறார். ஆனால் காங்கிரஸ்லேயே ஒரு நபர் இருந்தார், அஹமத் பட்டேல். சிறந்த அரசியல்வாதி, அமைதியாக இருப்பார். அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள்னா எதிரிகள் கூட அவருக்கு கை கொடுத்துட்டு போவார்கள். அந்த அளவில் ஒரு அமைதியான, ஒரு சாணக்கியரான நபர், நல்ல படித்த நபர், நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் கொண்ட நபர், பார்ட்டியை ஒன்றாக சேர்க்கக்கூடிய ஒரு திறமை வைத்திருந்த ஒரு நபர். எதிர்கட்சிகள் கூட அவர்கிட்ட வந்து பேசுவார்கள். அந்த மாதிரியான ஒரு நபர். அவருடைய இடத்தை பிரியங்கா காந்தி நிரப்பப் போவதாக கூறுகிறார்கள். பிரியங்கா காந்திக்கு புதிய வாய்ப்புகள், புதிய பொறுப்புகள் கொடுக்கப்பட இருக்கிறது. என்ன பொறுப்பு? வரக்கூடிய அசம் தேர்தல் பிரியங்கா காந்தியின் தலைமையில் நடத்த போகிறார்களாம். இந்த மாற்றம் மட்டுமல்ல, காங்கிரஸில் ஏராளமான சர்ஜரிஸ்கள் நடக்கப் போகிறது. கேசி வேணுகோபால், த நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் காங்கிரஸ், இதுவும் ஒரு குற்றச்சாட்டு. நார்த் பெல்ட், ஹிந்தி பெல்ட்டில் காங்கிரஸ் பார்ட்டியை ரெப்ரசன்ட் செய்வதற்காக ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தியை தாண்டி வேறு எந்த முகமுமே கிடையாது. மல்லிகார்ஜுன் கர்கே, சதன், சவுத் இந்தியன், ஜெனரல் செக்ரட்டரி, சவுத் இந்தியன் கேசி வேணுகோபால்,
அப்போ வட இந்தியாவில் நடக்கக்கூடிய ஏராளமான தேர்தல், அதிலிருந்து வந்த முடிவுகள், இதற்கான மாற்றங்கள் தேவை என்கிற விஷயத்தை வட இந்தியாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் லீடர்ஸ்கள் எடுத்து வைத்த பின்பு ஒரு சில மாற்றங்கள் நிச்சயமாக தேவை என்கிற முடிவில் அவர்களும் வந்தார்கள். இப்போ கேசி வேணுகோபால் எடுத்துக்கொள்ளுங்கள். கேசி வேணுகோபால், சசி தரூர், இந்த இரண்டு நபர்களுக்கு நடுவே ஒரு போட்டி இருந்தது. சசி தரூர் நீங்கள் பார்த்தீர்கள்னா பிஜேபியில் போய் இணைய போகிறார், அதெல்லாம் பேசிட்டு வந்தார்கள். ஆனால் பிரியங்கா காந்தி தலையிட்டு சசி தரூர் அந்த பிரச்சனையை முறிய வைத்திருக்கிறது. சசி தரூர் wanted to become the chief minister of Kerala, or he wanted to be on a prominent position in Kerala. Sashi Tharoor said, no, I don't want to be the chief minister. Just in case கேரளாவில் காங்கிரஸ் வெற்றி பெற்ற உடனேயே கேரளாவிற்கு ஒரு முகம் தேவை, சீஃப் மினிஸ்டர் முகம் தேவை. ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய வேணுகோபாலை, கேசி வேணுகோபாலை கேரளாவிற்கு அனுப்பக்கூடிய முடிவு எடுத்திருக்கிறார்கள். ஹூ கேன் பி த நெக்ஸ்ட் ஜெனரல் செக்ரட்டரி? இந்த கேள்விக்கான விடயம், there are possibilities that Priyanka Gandhi can take this role also. She can become the general secretary. ரெண்டாவது, சீனியர் லீடர்ஸ் மனிஷ் திவாரி போன்ற நபர்கள், திக்விஜய் சிங், கமல்நாத் போன்ற நபர்கள், அவர்களிடமும் பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. அவர்களுடைய லாபிஸ்களையுமே அடக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். அனைத்துமே இந்த மீட்டிங்கில் நடந்திருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை மிகவும் ஆழமாக பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் இந்த சர்ஜரி நடக்கப் போகிறது. ரொம்ப சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸுடன் இந்த பதிவை நான் உங்களுக்காக பதிவிட்டிருக்கிறேன். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். இந்த சேனலை சப்போர்ட் செய்யாத நபர்கள் தயவு செய்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். எங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலை பார்த்திருக்கிறார்கள். அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காகவும் உங்களோட உதவி தேவைப்படுகிறது. செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயம்தான். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம் அல்ல உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடையும் ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை எங்களுக்கு தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். நார்த் இந்தியன் பெல்ட், இங்கிருந்து தொடங்கலாம். நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய பீகார், உத்தரப்பிரதேஷ், ஹிமாச்சல் பிரதேஷ், பஞ்சாப், மத்திய பிரதேஷ், இந்த பெல்ட்டில் காங்கிரஸுடைய நிலை என்னவாக இருக்கிறது? சவுத் இந்தியாவிற்கு வந்தீர்கள்னா கர்நாடகாவை தாண்டி தமிழ்நாட்டில் காங்கிரஸோடைய நிலை என்ன? ஆந்திராவில் காங்கிரஸோடைய நிலை என்ன? காங்கிரஸ் இருக்க ஒரு புதுவிதமான பெண்களுடைய ஓட் பேங்க் அதிகரித்திருக்கிறது கேரளாவில். அங்கே இருக்கக்கூடிய நிலை என்ன? இதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். ஸோ ஒட்டுமொத்த விஷயத்தை நீங்கள் ஒவ்வொன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஏற்கனவே நான் கூறியபடி சசி தரூருடைய விவகாரத்தை பிரியங்கா காந்தி தலையிட்டு முறித்திருக்கிறது. ரெண்டாவது, கேசி வேணுகோபால், ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய கேசி வேணுகோபாலை கேரளாவின் ஃபேஸாக அனுப்புவதற்கான ஒரு முடிவை எடுத்திருக்கிறது காங்கிரஸ். இதை தாண்டி கமல்நாத் ஆர் திக்விஜய் சிங், மத்திய பிரதேசம் எடுத்துக்கொள்ளுங்கள். மத்திய பிரதேசத்தில் பிஜேபியின் பி டீமாக திக்விஜய் அண்ட் கமல்நாத் வேலை பார்ப்பதாக கூறினார்கள். அங்கேயும் ஒரு லாபியை பேலன்ஸ் அவுட் செய்வதற்காக அந்த வேலை பார்த்தார்கள். சரியான முறையில் திக்விஜய் சிங் அண்ட் கமல்நாத் வேலை பார்த்திருந்தால், மத்திய பிரதேஷ் காங்கிரஸ் சரியாக வேலை பார்த்திருந்தால், இப்போது நரேந்திர மோடிக்கு கிடைத்திருக்கக்கூடிய 240 சீட்டுகள் 210 முடிந்திருக்கும். இது மட்டுமல்ல, கமல்நாத் அமித்ஷாவிற்கு நெருக்கமாக இருக்கிறார், திக்விஜய் சிங் மோடிக்கு நெருக்கமாக இருக்கிறார் என்று கூறினார்கள். கமல்நாத்துடைய அரசாங்கமும் மத்திய பிரதேசத்தில் வந்தது. ஆனால் அமித்ஷா தன்னுடைய சாணக்கியத்தனத்தை வைத்து, ஆபரேஷன் கமல் என்கிற விஷயத்தை வைத்து ஜோதிராதித்ய சிந்தியாவை கையுக்குள் போட்டு காங்கிரஸ் பார்ட்டியை உடைத்து அங்கே இருக்கக்கூடிய அரசியல் களத்தை பிரட்டி போட்டார்கள். மீண்டும் ஒரு முறை பிஜேபி அங்கே காலடியை பதித்தது. மத்திய பிரதேஷ் ஒரு மிக முக்கியமான மாநிலம். 25 ஆண்டுகளாக பிஜேபி தான் அங்கே களத்தில் இருக்கிறது.
மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை மிக ஆழமாக காங்கிரஸ் பார்ட்டி கையில் எடுத்து அங்கே ஒரு பிரச்சாரங்களை இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா தண்ணீர் பிரச்சனை, தண்ணீரை குடித்து ஒரு 18 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள், 100க்கும் மேற்பட்ட நபர்கள் ஐசியூவில் இருக்கிறார்கள். இந்த விஷயத்தை மிகப்பெரிய அளவில் காங்கிரஸ் பார்ட்டி கையில் எடுத்திருக்கிறது. ரெண்டாவது, 2 senior leaders, one side was Digvijay Singh, another side was கமல்நாத். இந்த 2 லாபிகளையுமே சமாதானப்படுத்தக்கூடிய வேலையை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். மூன்றாவது, மத்திய பிரதேசத்தில் ஒரு புதிய ஃபேஸ் காங்கிரஸிற்கு தேவை என்கிற அந்த முடிவையும் காங்கிரஸ் பார்ட்டி எடுத்துள்ளது. ராஜஸ்தான் மற்றும் சத்தீஸ்கரை நீங்கள் பார்த்தீர்கள்னா அசோக் கெஹ்லோட் மற்றும் சச்சின் பைலட், இங்கேயும் 2 லாபிஸ் இருந்தது. சச்சின் பைலட் மற்றும் அசோக் கெஹ்லோட்டுடைய இந்த லாபிஸ்களை நியூட்ரலைஸ் செய்யக்கூடிய வேலையும் இப்போது பார்க்க தொடங்கியிருக்கிறார்கள். பஜன்லால் சர்மாவுடைய அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கிறது. ஆனால் சத்தீஸ்கரை நீங்கள் பார்த்தீர்களா, பூபேஷ் பகேல் 5 ஆண்டுகள் காங்கிரஸுடைய ஆட்சி இருந்தது. பிஜேபி அந்த இடத்தையும் கைப்பற்றி விட்டது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஆதிவாசிகள் பூபேஷ் பஹேல் செய்த ஏராளமான நல்ல விஷயங்களை மறுபடியும் காங்கிரஸ் ஞாபகப்படுத்த காட்டி அந்த இடத்தில், ஏன்னா இப்போது பிஜேபியோட நிலையை நீங்கள் பார்த்தீர்கள்னா சத்தீஸ்கரில் ரொம்பவே மோசமாகி கொண்டிருக்கிறது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி பூபேஷ் பஹேலுடைய அந்த திட்டங்களை கொண்டு வந்து அங்கே ஒரு பிரச்சாரத்தை தொடங்குவதற்கான வேலையை பார்க்க தொடங்கியிருக்கிறார்கள். சத்தீஸ்கரில் காங்கிரஸோடைய நிலை என்ன? ஹூ வில் லீட் சத்தீஸ்கர்? அங்கேயும் ஒரு புதிய ஃபேஸ் தேவை. உத்தரப்பிரதேஷாக இருக்கட்டும், உத்தராகண்டாக இருக்கட்டும், ஹிமாச்சல் பிரதேஷ், குஜராத், ஹரியானா, இந்த அனைத்து இடங்களையுமே, அதாவது ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸிற்கு ஒரு மிக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இந்த மாநிலங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீர்கள்னா பிஜேபியை பொறுத்தவரையில் காங்கிரஸை எங்களால் எதுவுமே செய்ய முடியாது. இப்போது அப்படியே அப்சைட் டவுன், ரிவர்ஸ் ஆக மாறிவிட்டது. இன்றைக்கி காங்கிரஸால் பிஜேபி எதிர்க்க முடியவில்லை. ஏன்னா இந்த அளவு லாபிஸ் இருந்திருக்கிறது. இந்த லாபிஸ் எல்லாமே சரி பார்த்து, முக்கியமாக பஞ்சாபை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பஞ்சாபில் அல்ல குஜராத்தில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ், கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் அனைத்தையுமே மாற்றக்கூடிய வேலையை இப்போ இவர்கள் கண்காணிக்க தொடங்கி இருக்கிறார்கள். 2014ஆம் ஆண்டு அல்ல 2019ஆம் ஆண்டு எந்த நான் சேலஞ்சை நரேந்திர மோடி என்ஜாய் செய்தாரோ, அதாவது எதிர்கட்சிகளே கிடையாது, காங்கிரஸ் முக்த் பாரத் என்கிற விஷயத்தெல்லாம் எந்த லெவலில் எடுத்து வைத்தாரோ அந்த நிலையில் 2024ஆம் ஆண்டு கிடையாது. இன்னைக்கு தேதியில் நரேந்திர மோடி அவர்களுக்கு பிஜேபிக்கு உள்ளிருந்தும் எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கிறது, இந்தியாவிற்குள்ளிருந்தும் எதிர்ப்புகள் கிளம்புகிறது. வெளிநாடுகளிலிருந்து ட்ரம்ப் போன்ற நபர் ஒவ்வொரு நாளும் நரேந்திர மோடியை அலைக்கழிக்கக்கூடிய வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார். நரேந்திர மோடியால் வாயை திறக்க முடியவில்லை. வரக்கூடிய தேர்தல் வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, இங்கெல்லாம் காங்கிரஸுடைய நிலை அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை என்றால் கூட ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை பிஜேபிக்கு எதிராக இங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் காட்ட போகிறார்கள். இந்தியா அலைன்ஸில் இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி, ஷி இஸ் கிவிங் அ டஃப் ஃபைட் ஃபார் பிஜேபி. தமிழ்நாட்டில் எம்கே ஸ்டாலின், டஃப் ஃபைட் டு பிஜேபி. சைலண்டாக இருந்து கொண்டு, ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி என்கிற விஷயத்தை எதை அவர்கள் எடுத்து வைக்கிறார்களோ அந்த ஆன்டி இன்கம்பன்சி கிரவுண்டில் இருக்கிறதா என்று நீங்கள் பார்க்கும்போது கிடையாது. ஏன்னா எதிர்கட்சிகள் பிரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஏடிஎம்கே, பிஜேபி ஒரு பக்கம், புதிதாக வெளிவந்த அரசியல் கட்சி டிவிகே ஒரு பக்கம், வேற பெரிய கட்சி யாருமே கிடையாது. ஸோ இந்த அனைத்திற்கான லாபம் எந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகும் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். பிரியங்கா காந்தியை வைத்து காந்தி ஃபேமிலியோடைய புதிய திட்டங்கள் என்ன? ஏற்கனவே கூறியபடி அஹ்மத் பட்டேலுடைய இடத்தை பிரியங்கா காந்திக்கு கொடுக்க போகிறார்கள். பிரியங்கா காந்தி ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் பார்த்தீர்கள்னா 1999 அப்போ நான் என்னுடைய பயணத்தை தொடங்கிய அந்த காலகட்டம், அதாவது படித்து கொண்டிருந்த காலகட்டம், ஜேர்னலிசம், ஐ திங்க் ஃபர்ஸ்ட் செகண்ட் இயர் ஐ வாஸ். அமேட்டியில் பிரியங்கா காந்தியுடைய ஃபர்ஸ்ட் கேம்பெயின் நான் கவர் செய்திருக்கிறேன். I got an assignment when I was young, when I was a student. பிரியங்கா காந்தியோடைய கம்யூனிகேஷன் ஸ்கில், பிரியங்கா காந்தி அந்த கேம்பெயினில் உள்ள வந்தாலே நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒட்டுமொத்த மக்கள் கூட்டமாகவே அலைமோதும்.
பிரியங்கா காந்தியை ஏராளமான நபர்கள் இந்திரா காந்தியுடன் கனெக்ட் செய்து பார்க்க தொடங்கினார்கள். அந்த எமோஷனல் கனெக்ட் எடுத்து வைத்தார்கள். இப்போ மீண்டும் ஒரு முறை பிரியங்கா காந்தியை கொண்டு வந்து பிஜேபியின் ஐடி செல்லுடைய ப்ரொபகேண்டாவை உடைக்கக்கூடிய வேலை அனைத்தையுமே பார்க்க தொடங்கியிருக்கிறார்கள். பிஜேபியின் ஐடி செல்லுடைய ப்ரொபகேண்டா என்ன? திக்விஜய் சிங், மனிஷ் திவாரி, சசி தரூர் இது போன்ற நபர்கள் பிஜேபியுடன் கனெக்ஷனில் இருக்கிறார்கள் என்று. ஆனால் உண்மை என்ன? மனிஷ் திவாரியுடைய ஸ்டேட்மெண்ட், என்னுடைய காலத்தையே காங்கிரஸிற்காக கொடுத்து விட்டேன், இதற்கு மேல் என்ன, எப்போவுமே நான் வேற எந்த கட்சியிலுமே இணைய மாட்டேன். சசி தரூருக்கு பிரச்சனை இருந்தது. ஆனால் மன்ரேகா விவகாரம் வரும்போது மிகப்பெரிய அளவில் அப்போஸ் எடுத்து வைத்த நபர் யார் என்றால் இதே சசி தரூர் தான். திக்விஜய் சிங் அவரும் ஒட்டுமொத்த வாழ்க்கையையே காங்கிரஸிற்கு கொடுத்த ஒரு தலைவர். அவரும் காங்கிரஸிற்கு எதிராக நான் போக மாட்டேன் என்கிற ஒரு விஷயத்தை மிக ஆணித்தளமாக எடுத்து வைத்திருக்கிறார். பிரியங்கா காந்தி கேன் பிளே அ மேஜர் ரோல் என்கிற விஷயத்தை இதற்கு மேல் பார்க்க போகிறீர்கள். பி டீம் என்கிற இந்த கற்பனை எல்லாம் நீங்கள் மறந்து விடுங்கள். பி டீம் எல்லாம் கிடையாது. திக்விஜயாக இருக்கட்டும், கமல்நாத்தாக இருக்கட்டும், சசி தரூராக இருக்கட்டும், மனிஷ் திவாரியாக இருக்கட்டும், அனைத்து நபர்களுமே இந்த புதிய திட்டத்திற்கு தலையசைத்திருக்கிறார்கள். அனைத்து நபர்களுமே இந்த யுனைடெட் காங்கிரஸிற்காக ஒன்றாக களத்தில் இறங்கியிருக்கிறார்கள். பிரியங்கா காந்தியை நான் ஏற்கனவே கூறியபடி அசம் கேம்பெயின் இவருடைய கையில் கொடுத்திருக்கிறார்கள். 1999 அமேঠিயோடைய பொறுப்பு கொடுக்கப்பட்டது. இப்போ சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்துடைய பொறுப்பையும் இவர்கள் கையில் கொடுத்தார்கள். எந்த அளவில் அங்கே மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்த்தீர்கள், எந்த அளவில் அந்த கேம்பெயின் நடந்தது என்று அதையும் நீங்கள் பார்த்தீர்கள். பிகாஸ் பிரியங்கா காந்தி பிரியங்கா காந்தி இஸ் அ விமன். பீகாரில் காங்கிரஸ் பக்கத்தில் திரும்பிய ஏராளமான பெண்களுடைய ஓட்ஸ், ஹிஸ்டாரிக்கல் காங்கிரஸோடைய பிரசன்ஸ், இந்திரா காந்தி போன்று பிரியங்கா காந்தி இருக்கிறார் என்கிற ஒரு கனெக்ஷன், பிரமாதமான ஹிந்தி கமாண்ட், ஹிந்தி பெல்ட்டுக்கு தேவையான ஹிந்தி கமாண்ட், வேணுகோபாலால் இது போன்ற ஸ்பீச்சஸ்களை வட இந்தியாவில் போய் கொடுக்க முடியவில்லை. சில்வர் ஸ்பூன் பார்ட்டியாக மாறிய காங்கிரஸ் இப்போ களத்தில் இறங்கி ராகுல் காந்தி எப்படி களப்போராளியாக வெளிவருகிறாரோ அதே போன்று பிரியங்கா காந்தி ஒவ்வொரு இடத்துலையுமே ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டில் எதெல்லாம் பேச முடியவில்லையோ அந்த விஷயங்களை பிரியங்கா காந்தி எடுத்து வைத்து பேச ஆரம்பிக்கிறார். அண்ட் ஷீ டாக்ஸ் பாயிண்ட் டு பாயிண்ட். அந்த நெரேஷன், அந்த கமாண்ட், அதை மக்கள் விரும்புகிறார்கள். அதனால் பிரியங்கா காந்தியை ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக உருவாக்குவதற்கு தேர்வு செய்திருக்கிறார்கள். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா மோடி ஷாவுடைய டியூவை உடைத்து ராகுல் காந்தி will be ideological face for Congress and Priyanka Gandhi will be the secondary machinery. எலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே பிரியங்கா காந்தி பார்த்துக்கொள்வார் என்கிற ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். சேலஞ்ச், பிரியங்கா காந்தி can be a challenge for Rahul Gandhi? Definitely not. காந்தி ஃபேமிலியில் நீங்கள் பார்த்தீர்கள்னா பிரியங்கா காந்தி அண்ட் ராகுல் காந்தி ஒரு நெருக்கமான ரிலேஷன்ஷிப்பை வைத்திருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு நடுவே எந்த விதமான டிஃப்ரென்சஸும் வராது. ஒருவேளை மோடி ஷாக்கு நடுவே ஒரு விரிசல் ஏற்பட்டால் கூட அது நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் ராகுல் காந்தி அண்ட் பிரியங்கா காந்திக்கு இடையில் இந்த பிரச்சனை வராது என்கிற விஷயத்தை கட்சியில் இருக்கக்கூடிய ஏராளமான நபர்கள் எடுத்து வைக்கிறார்கள். அடுத்தபடியாக உத்தராகண்டை பாருங்கள். பிகாஸ் we are focusing more on North India. அதனால் நான் பல மாநிலங்கள் அதை நான் எடுத்து வைத்திருக்கிறேன். உத்தராகண்டில் பிஜேபியோட அரசாங்கம் இருக்குது. ஆனால் அங்கிதா பண்டாரியோடைய இந்த விவகாரம், ரேப் அண்ட் மர்டர் கேஸோடைய விவகாரம் பிஜேபியை மிகப்பெரிய அளவில் பேக்ஃபுட்டில் தள்ளி இருக்கிறது. இன்னைக்கு உத்தராகண்டில் தேர்தல் நடந்தால் பிஜேபியினர்களை ஓடவிட்டு விரட்டுவார்கள். அங்கே இருக்கக்கூடிய மக்கள், பிஜேபியில் இருக்கக்கூடிய தொண்டர்களே ஏராளமான நபர்கள் கட்சியை விட்டு விலகி ரெசிக்னேஷன்ஸ்களை கொடுத்து நீங்கள் கட்சியே தேவையில்லை என்று ரோட்டில் இறங்கி போராடக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். பிஜேபி என்ன செய்தது? பிஜேபி காங்கிரஸில் இருக்கக்கூடிய சீனியர் லீடர்ஷிப் 8 ஒரு 10 லீடர்ஷிப்பை பிஜேபி பக்கம் திருப்பியது. பணத்தை கொடுத்து மிரட்டி எல்லாமே நடந்தது. இன்னைக்கு அவர்கள் தன்னுடைய எதிர்காலத்தை இழந்து விட்டோமோ என்கிற ஒரு அச்சத்தில் இருக்கிறார்கள். அவர்களும் எப்படி திரும்பி வரலாம் என்கிற விஷயம். Under the leadership of Ganesh Godiyal, காங்கிரஸ் ஒரு புதுவிதமான
அரசியலை உத்தராகண்டில் செய்கிறது. பிரியங்கா காந்தி உத்தராகண்டில் ஏதோ பங்களித்திருக்கிறார்னு பார்த்தீர்கள்னா கிடையாது. ஆனால் மல்லிகார்ஜுன் கர்கே, த டாப் மோஸ்ட் சீனியர் லீடர்ஷிப் ஆஃப் காங்கிரஸ், மிக நெருக்கமாக அங்கிதா பண்டாரி விஷயத்தை வைத்து பிஜேபியை சைட் செய்யக்கூடிய வேலையை உத்தராகண்டில் பார்க்கிறார்கள். உத்தரப்பிரதேசை பொறுத்தவரையில் எப்படி தமிழ்நாட்டுடைய நிலை இருக்கிறதோ அதே போன்றுதான் உத்தரப்பிரதேசத்திலும். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இருக்கிறது, உத்தரப்பிரதேசத்திலும் காங்கிரஸ் இருக்கிறது. ஆனால் மெயின் பார்ட்டியாக காங்கிரஸ் இருக்கிறதா என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா கிடையாது. தமிழ்நாட்டில் டிஎம்கே, உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி பார்ட்டி. சமாஜ்வாதி பார்ட்டி அகிலேஷ் யாதவுடைய பெர்ஃபார்மன்ஸை நோக்கி தான் காங்கிரஸுடைய பெர்ஃபார்மன்ஸ் அங்கே இருக்க போகிறது. ரெண்டாவது நீங்கள் பார்த்தீர்கள்னா மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஹரியானா, ராஜஸ்தான், குஜராத், இந்த இடங்களில் காங்கிரஸுடைய சோல் டைரக்ட் ஆப்போசிஷன் பிஜேபியாக இருக்கிறது. அதாவது இந்த மாநிலங்களில் தான் நேரடி மோதல் பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த இடங்களில் ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போசிஷனை உருவாக்கக்கூடிய வேலையை காங்கிரஸ் பார்க்க போகிறது. இந்த இடத்தில் நீங்கள் பாருங்கள், ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி, நரசிம்ஹா ராவ், ராகுல் காந்தி அனைத்து நபர்களுமே ஒரு பிரச்சனையை அட்ரஸ் செய்தார்கள். காங்கிரஸுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த லாபிஸ் இதை சரிபார்க்க வேண்டும் என்று. ஏன்னா ராஜீவ் காந்தி வந்தபோது கூட இந்திரா காந்தியோடைய லாபி தனியாக, ராஜீவ் காந்தியோடைய லாபி தனியாக, இதை சரிபார்க்க வேண்டும் என்று அந்த பிரச்சனையை பார்த்து விட்டார்கள். ஆனால் அதை சரிபார்க்க முடியவில்லை. இத்தனை தேர்தலை தோற்றதற்கு பின்பு காங்கிரஸ் பார்ட்டிக்குள் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வருவதற்காக இன்னைக்கு ராகுல் காந்தி அண்ட் பிரியங்கா காந்தியை முன்னிறுத்த அனைத்து நபர்களுமே முடிவெடுத்திருக்கிறார்கள். காங்கிரசின் மூத்த தலைவர் திக்விஜய் சிங் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட், காங்கிரஸால் ஆர்எஸ்எஸ் போன்று இயங்க முடியாது என்று. சரிதான், ஆர்எஸ்எஸ் இந்த நாட்டை உடைக்கக்கூடிய வேலையை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஹிந்துத்வா கொள்கையை கொண்ட ஒரு அமைப்பு. காங்கிரஸ் ஒரு செக்யுலர் கொள்கையை கொண்ட அமைப்பு. ஆர்எஸ்எஸ் இடம் இருக்கக்கூடிய அந்த கேடர்ஸ்களை கிராஸ் ரூட்டில் இறங்கி விஷத்தை கலக்கக்கூடிய வேலையை பிஜேபி பார்த்தது. பிஜேபியுடைய ஐடி விங் வாட்ஸ்அப் வழியாக, வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி வழியாக அவர்கள் பரப்பிய வதந்தியை மக்கள் நம்ப தொடங்கினார்கள். இப்போ இந்த புதிய டீம் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி அண்ட் மற்ற சீனியர் லீடர்ஷிப் அனைத்து நபர்களுமே ஒரு டீமாக எப்படி இவர்கள் பரப்பிய வதந்திகள், இவர்கள் பரப்பிய இந்த வெறுப்பை உடைக்கலாம் என்கிற அந்த வேலையில் இறங்க போகிறார்கள். அதற்காக ஒரு புதிய திட்டத்தை போட்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் எந்த அளவில் கிராஸ் ரூட்டில் வேலை பார்க்க முடியுமோ அதற்கான சோஷியல் இன்ஜினியரிங்கான வேலையை பார்க்க தொடங்கியிருக்கிறது. ஏன்னா நீங்கள் பார்த்தீர்கள்னா காங்கிரஸோடைய லீடர்ஷிப்பில் பீகாரில் ராகுல் காந்தியோடைய ஓட் சோரிக்கான அந்த கேம்பெயின் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ். ஆனால் அந்த கேம்பெயின் ஓட்டாக மாறியது என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா கிடையாது. ஏன்னா ஏராளமான இடங்களில் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ்கள் கூட காங்கிரஸிடம் கிடையாது. இதே பிரச்சனை தான் ஏராளமான இடங்கள்ல இருக்கு. பூத் லெவல் ஏஜென்ட்ஸ், பூத் லெவலில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் காங்கிரஸில் கிடையாது. இப்போ மீண்டும் ஒரு முறை இந்த அனைத்து விஷயங்களையுமே அட்ரஸ் செய்து, அனைத்து இடங்களையுமே அந்த அனைத்து கேப்ஸ்களையுமே ஃபில் செய்து ஒரு புதிய சர்ஜரி வழியாக காங்கிரஸை மீண்டும் ஒரு முறை உருவாக்கக்கூடிய இந்த முயற்சியை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? பிரியங்கா காந்தியோடைய இன்வால்வ்மெண்ட்டை எப்படி பார்க்கிறீர்கள்? பிரியங்கா காந்தி ஆஸ் எ ஜெனரல் செக்ரட்டரி இன்னும் முடிவெடுக்கவில்லை. ஒரு ரிப்போர்ட் வெளியே வந்திருக்கிறது, காங்கிரஸ்குள்ளே இருந்தே வந்திருக்கிறது. இஃப் ஷி டேக்ஸ் ஜெனரல் செக்ரட்டரி பொசிஷன், ஹவு டு யூ சி காங்கிரஸ்? ராகுல் காந்தியால் 24/7 அனைத்து இடங்களையுமே நிற்கவும் முடியவில்லை, அனைத்து விஷயங்களையும் அட்ரஸும் செய்ய முடியவில்லை. இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா, ராகுல் காந்தி வெளிநாட்டு பயணங்களுக்கு போகும்போது அந்த 10 நாள் 15 நாள் நீங்கள் பார்த்தீர்கள்னா அனைத்து தலைவர்களுமே ஃப்ரீ ஆகிவிடுவார்கள், எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே காட்டுவதில்லை. அந்த இடத்தையும் இவர்கள் ஃபில் செய்ய பார்க்கிறார்கள். ராகுல் காந்தி வெளிநாடுகளுக்கு போகும்போது கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பில் யாரெல்லாம் எந்த பொசிஷனில் இருக்கிறார்களோ அவர்களுடைய பொசிஷன்களை, அவர்களுடைய பொறுப்புகளை சரியாக பார்க்க வேண்டும். ரெண்டாவது, ஒரு ரிப்போர்ட் தயாரிக்க கூறியிருக்கிறார்கள். அந்த ரிப்போர்ட் வழியாக யார் என்ன செய்தார்கள், என்ன பொறுப்பில் நீங்கள் இருக்கிறீர்கள், அந்த விஷயத்தையும் இவர்கள் பார்க்க போகிறார்கள். அனைத்துமே இந்த 2026 நடக்க போகிற அந்த விஷயம். அதற்கான முதல் மெஷர், முதல் ஸ்டெப் அசம் தேர்தல், பிரியங்கா காந்தி தலைமையில். நன்றி, வணக்கம். ஊடகம்
கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.